வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அதிரடி மலையாள மூவி. நம்ம பெசில் ஜோசப், டொவினோ, வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த வாரம் தமிழில் ரிலீஸ் ஆகிறதா ஒரு பேச்சு போயிட்டு. பட் இப்போ நான் மலையாளத்தில் பார்த்துட்டு, ஸோ இந்த படத்தோட கோர் லைன் என்ன, ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ நம்ம காலேஜுக்கு படிக்கிறார் ஒரு காலேஜுக்கு. ஸோ அந்த காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. பட் அந்த ஈவெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் சின்ன ஆக்சிடென்ட்னால 3 உயிர்கள் வந்து அதில் போயிருது. அதனால அந்த ஈவெண்ட்டை நடத்தக்கூடாதுன்னு காலேஜ் சொல்லிடுறாங்க. அந்த ஈவெண்ட் யார் தலைமையில் நடந்திருக்கோம்? நம்ம ஹீரோவோட அண்ணன் தலைமையில் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அண்ணனே மாறி போயிடுவார். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்லாம் அவரோட காதலையும் பறி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு வர ஹீரோக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எப்படியாச்சும் இந்த ஈவெண்ட்டை நடத்தணும். அது எதுக்காக ஆரம்பிப்பார்னா, ஒன்று அவங்க அண்ணனை திருப்பி பழைய மாதிரி ஆகணும், இன்னொன்று அந்த காலேஜ்லேயே படிக்க வர அவர் சக செட்டாக இருக்கிற அவங்க ஹீரோயினை அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த 2 விஷயத்துக்காக ஆரம்பிக்கிற முதல் வருஷத்தில் ஆரம்பிக்கிற போராட்டம் 4வது வருஷம் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு கட்டத்தில் அந்த பெர்மிஷன் வாங்கி அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறார். ஈவெண்ட் ஆரம்பிச்சு நல்லா போகிற சமயத்தில் நம்ம டொவினோட என்ட்ரி. டொவினோ ஒரு காரணத்துக்காக அவங்க நடத்துகிற அதே நிகழ்ச்சி, அந்த ஈவெண்ட் அப்போ வினித் ஸ்ரீனிவாசன் வந்து அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வர்றாரு. அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு கான்செப்ட் பண்ணுறாரு அந்த காலேஜில். அதே டைமில் இந்த பக்கம் டொவினோ ஒரு கான்செப்ட் பண்ணுறதுக்கான அவரோட டெபியூ ஷோ, அவர் ஒரு பாட்டு பாடல், அவர் கோயில் நிகழ்ச்சிக்கு பண்ணுறாரு. 2ம் ஒரே டைமில் நடந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2ம் கிளாஷ் ஆகி முரட்டு முதி யார் வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்துறாங்க வினித்தை வச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆயிடுது. கடைசியில் யாரை வச்சு யார் இந்த ஈவெண்ட்டை நடத்துனாங்க, மற்றவங்களுக்கு என்ன ஆச்சு, டொவினோ யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, பெசில் வந்து அவங்க அண்ணன் வந்து பழைய மாதிரி பார்த்தாரா, காதலியோட காதலை வின் பண்ணாரா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களுக்கான முழுமையாக ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெசில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பெசில் ஆரம்பிக்கணும். அவர் எப்பவுமே யூஸ்வலாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு. இப்போது ஒரு காலேஜ் கேரக்டர் ஒரு க்யூட்டாக அங்கங்கே வர்றது, அவரோட பெருசாக எலிவேட்லாம் பண்ணாமல் ஹீரோயின் முன்னாடி பில்டப் பண்ணாலுமே அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு வரும்போது கொஞ்சம் பயந்த சுபாவமாக அப்படி தான் இருக்கும். அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த மூவி நிறைய இடங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்களில் ஒரு மாசா பண்ணக்கூடிய இடங்களுமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து டொவினோ கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி ஒரு 50-50க்கான கேரக்டர் தான் பின்னிட்டார்னு சொல்லணும். பட் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த மஜாவான ஒரு ஓவராலாக படமாவே ஒரு மஜாவாக இருக்கும் எல்லா காலத்துக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வரும்போது டொவினோட கேரக்டரோட முழு பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த குறை இருந்தது. டொவினோ தவிர வேறு யாராவது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அதுக்கப்புறம் கேமியோ வர எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம். வினித் ஸ்ரீனிவாசன் அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வர இடங்கள்லாம் நிறைய இடங்களில் சிரிப்பு வரும், நிறைய இடத்துல சிரிக்கவும் வச்சிருக்காருன்னு சொல்லணும். பட் அந்த கிளைமேக்ஸில் அவர் பண்ணணும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அதை தாண்டி மற்றவங்க ஹீரோயினாக வருவாங்க, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கேமியோஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. 2வது இந்த படத்தோட ஸ்டோரி, அந்த கான்செப்ட், அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபெக்ட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 or 10 minutes வந்து உங்களுக்கு எங்கேஜிங்காக எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபோன் எடுத்து நோண்ட விடாத அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஆஃப் சொல்கிறேன். தேர்ட் வந்து இந்த படத்தோட விஷுவலாக பார்க்குறப்போ சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த காலேஜ் சார்ந்து, அந்த கோயில் சார்ந்து, கேரளாவோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரை காட்டின விதம் பிரமாதமாக இருந்தது, நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் அங்கங்கே வர அந்த காலேஜ் பசங்களோட அந்த ரியல் ஃபைட்ஸோடலாம் பார்க்குறப்போ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமாக அந்த காலேஜுக்கு ஏற்ற நம்மளே அந்த காலேஜ்குள்ளே கூப்பிட்டு போனால் அந்த ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ டெக்னிக்கலி எல்லா விதமே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் எதை பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஒரு ஸ்டார் கேஸ்டிங் வரும்போது 3 பெரும் ஆட்கள் மலையாளத்தில். ஸோ இதில் வந்து எதை பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னும்போது செகண்ட் ஹாஃபே பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்ச விதம் ஒரு பெரிய கியூரியாசிட்டியோட நம்மளை உட்கார வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துறது. செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு அந்த கியூரியாசிட்டி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எங்கே அது உடையுது, எங்கே அது பிரேக் பண்ணுறதுன்றதான் முக்கியம். பட் அந்த இடத்துல அது நடக்காமல் அது இழுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்க போது நம்மளால யூகிக்க முடிஞ்சாலும் அது முடிக்காம கொண்டு போன விதம், அதை ட்ராக் பண்ணி அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிங்கடா அப்படின்னு நம்மளை எக்ஸாஸ்ட் பண்ணுற ஃபீல் வந்துச்சு. ஸோ ரைட்டிங்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எனர்ஜெட்டிக் மூவியாக இருந்தது. செகண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட சீரியல் லெவலுக்கு ரொம்ப இழுத்துட்டது. அது பெருசாக அந்த கியூரியாசிட்டியை கொண்டுடுச்சு. ஸோ எனக்கு அந்த பெட்டராக பண்ணிக்கலான்றது அந்த ரைட்டிங் தான். கிட்டத்தட்ட 2 hours 40 minutes அது தேவையே இல்லை. 2 hours 20 minutes அதிகம். 2 hours இந்த படங்களெல்லாம் முடிக்க வேண்டியது. ஏன்னா கண்டென்ட்டே ஒரு ஃபெஸ்ட் நடக்குது, காலேஜ் ஃபெஸ்ட்டு ஒன்று நடக்குது. அந்த காலேஜ் ஃபெஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்னால நடக்காம போச்சு. ஹீரோ அது நடத்துறானா இல்லையா, அவ்வளோதான். அதுக்கு நடுவில் வர என்னென்ன பிரச்சனைகள் அதை நீங்கள் 2 hours சொல்லியிருக்கலாம். 2 hours 10 minutes அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது 2 hours 40 minutes எக்ஸ்டெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது ஒரு கட்டத்தில் எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ ரைட்டிங்லேயே அது பிரச்சனை. 2வது இந்த படத்தில் வந்து வர மியூசிக். எனக்கு இந்த படம் ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்னும் போது எவ்வளோ ஜாலியாக கலகலப்பாக ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்னா என்ன மேக்ஸிமம் இந்த ஆடல் பாடல் கல்ச்சுரல்ஸ். அப்போது அந்த மியூசிக் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை கேட்குறப்போ. பட் எனக்கு என்னென்னா அதிகப்படியான சவுண்ட் நம்மளுக்கு தலைவலி கொடுத்துருச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அந்த கொண்டு போன விதம் அது பெருசாக நம்மளுக்கு அந்த மியூசிக் கை கொடுக்கவே இல்லை. ஸோ அதுவுமே பெரும் குறையாக தான் பார்க்குறேன். அது இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகாமல் போனனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வைப் இருந்ததுல, செகண்ட் ஹாஃப் அது கிளைமேக்ஸ் கிட்ட கொண்டு வந்தாங்க மறுபடியும் அந்த ஃபன்னு அந்த எனர்ஜி எல்லாம். பட் அந்த கிளைமேக்ஸ் வரதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுதுல. ஸோ அந்த 1 hourல மொத்தம் எனர்ஜியுமே போயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த படம் பெட்டராக பண்ணியிருக்கலான்றது த்ரூ அவுட் செகண்ட் ஹாஃப் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னா. ஸோ ஓவராலாக எனக்கு அதிரடி என்ன மாதிரி ஒரு ஃபீல், என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னா 100க்கு வந்து நான் ஒரு 60 கொடுப்பேன். ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு ஃபீல் தான். பட் இவங்க 3 பேர் உங்களுக்கு இந்த 3 பேரையும் பிடிக்கும், டொவினோ, பெசில்
அண்ட் வினித் ஸ்ரீனிவாசன் 3 பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். இல்லை மலையாளத்தில் எனக்கு பார்க்கணும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் தமிழில் பார்க்கலாம். தமிழ்லையும் வருது சொல்லியிருக்காங்க, பட் நாட் இட் கன்ஃபார்ம். ஸோ அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம் வேறு நல்ல மசரம் வேறு சந்திக்கிறேன். இது நம்ம ஷோ ட்ரீல இருந்து போச்சு.